Inspiration, motivation, success. பார்த்துட்டு பாத்ரூம்ல போய் கோழி முட்டை போடுவோம்ல, அந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா அந்த முட்டை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ராஜீவ். It will break. இல்ல தமிழ்ல சொல்லுவாங்க கூ முட்டைன்னு. When you said pawn, he felt very guilty. நீ பாப்ப நீ பிசினஸ் பணம் நீ இந்த பக்கம் ஓடுவ, அவன் வேற எங்கேயாவது ஓடிடுவா. நீ தான் காரணம் அதுக்கு. ஐ மீன் நீ இல்ல. எங்க அம்மாலாம் எத்தனையோ நாட்கள் பட்டி இருந்திருக்காங்க. அண்ணா எனக்கு இங்க ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் வேலை கொடுத்தாரு. என்ன வேலை தெரியுங்களா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எச்ச இலை இருக்கும்ல, அந்த எச்ச இலையை எடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டது என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு வெறும் 4 டேபிள் ராஜீவ், 16 சேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பாலிமார்ல போட்டு கிளி வச்சுட்டான். 16 டேபிள் உள்ள ரெஸ்டாரண்ட். அங்க ஒரு 1 ஏக்கர் வாங்கி அந்த 1 ஏக்கர்ல இப்ப ரெஸ்டாரண்ட் இருக்கு. 400 பேர் உட்காருவாங்க. Have you broken the law to climb the ladder? Not a dangerous guy. இன்னைக்கு 3 முக்கியமான வார்த்தை பத்தி பேசலாம். இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன், சக்சஸ். ஈஸியான வார்த்தை. சோஷியல் மீடியால, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல, சொசைட்டில அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை. Are these 3 words? But to feel it is very, very difficult. Today I have a man who practices this, preaches this, and has inspired many, many people. What a very, very successful entrepreneur. See the bank balance and you will know how rich this man is. But he is more rich in terms of wisdom. He is a certified trainer or motivational speaker, and more importantly, he accepts the failures he has witnessed. Iniki with me is a man neenga nariya vaati paathirpinga social media le. You have had the food that he has served with a lot of heart. With me is Mr. Abdul Nabeel. Vanakkam sir. Welcome. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் sir. Thank you. You know, motivation இந்த வார்த்தை recently last few yearsல I think misuse பண்ணிருக்காங்க சார். லவ் மிஸ்யூஸ்ட் ஆன வார்த்தை. சாரி மிஸ்யூஸ்ட் ஆன வார்த்தை. அதே மாதிரி மோட்டிவேஷன் இஸ் a misused word. மோட்டிவேஷன் இஸ் நாட் few seconds ஓட ஒரு ஃபீலிங் சார். மோட்டிவேஷன் இஸ் few lifetimes ஓட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். வெரி ட்ரூ. யூ ஆர் a motivation speaker. ஒரு ஸ்பீச்ல ஒரு பர்சனோட லைஃப் மாத்த முடியுமா சார்? வாட் இஸ் மோட்டிவேஷன்? ஆன்சர் டு யுவர் ஃபர்ஸ்ட் क्वेश्चन, டெஃபினட்டாக மாற்ற முடியும். ஓகே, இன்னைக்கு இந்தியா எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஸ்கூல் போனாலும் எந்த காலேஜஸ் போனாலும் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் அங்கே மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஓகே, ஈவன் நெக்ஸ்ட் மந்த் எஸ்ஆர்எம்ல 500 MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடியாதுன்னு நினைக்கிறவங்கள, ஆகாதுன்னு நினைக்கிறவங்கள, என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்கள ஊக்கப்படுத்தி, உன்னால முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன்டா, நீ ஜெயிக்க பிறந்தவன்டான்னு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. ஏன் இதை நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, சின்னதில் நான் ரொம்ப சாதாரண ஆளாக நான் வந்தவன். எனக்கு ஊக்கமே இல்லை. நான் வெறும் முடியாதுன்னு கேட்டே வளர்ந்தவன். ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது நீ இதை பண்ணாத, நீ ஃபெயில் ஆகிடுவ, இதை ட்ரை பண்ணாத, உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ வீணா போயிடுவ, நீ விழுந்துருவ அப்படின்னு நெகட்டிவாகவே பேசி கேட்டவன் நான். யாராவது ஒருத்தர் எனக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா, உன்னால் முடியும்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கினவன் நான். ஏன்னா அன்னைக்கு எனக்கு வசதி இல்லை. காசு கொடுத்து போய் யாராவது மோட்டிவேஷன் பண்ணா உட்காந்து கேட்கறதுக்கு, கிளாஸுக்கெல்லாம் போகிறதுக்கு வசதி இல்லை. ஸோ இறைவனோட அருளால் எனக்கு கடவுள் நானே செல்ஃபாகவே என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னை தயார் பண்ணான். ஆனால் எல்லாரும் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிற திறமை இருக்காது. ஸோ என்னுடைய ஆசை என்னன்னா, அரபிக்கில் சொல்லுவாங்க சதக்கான்னு. உனக்கு ஒன்று இருந்தால் அது மற்றவங்களுக்கு நீ கொடுத்தா அது சதக்கா. ஜக்காத் இருந்து 2.5% வெறும் பணம் கொடுக்கறது தான், பண உதவி பண்ணுறது தான் ஜக்காத். சதக்கான்றது உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரியும்னா, நீங்கள் 4 பேருக்கு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது சதக்கா. ஒருத்தருக்கு டெய்லரிங் நல்லா தெரியும்னா 4 பேரை கூப்பிட்டு வச்சு டெய்லரிங் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது சதக்கா. நான் ஊக்கப்படுத்துறதுல, மோட்டிவேஷன்ல நான் எப்பவுமே மோட்டிவேட்டடாக தான் இருப்பேன். நான் நெகட்டிவ் பீப்புள் கிட்ட பழகவே மாட்டேன். நீங்களே கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா, மிஸ்டர் ராஜீவ் நான் கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க கூட சேரவே மாட்டேன். நான் எப்பவுமே மோட்டிவேட்டடா இருப்பேன். மோட்டிவேட்டடா இருக்கிறவங்க கூட தான் பழகுவேன். நான் பார்க்குறவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால் முடிஞ்சது
எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவேன். அது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய ஆசை. சிட்டிங் வித் யூ 3 minutes எனக்கு ஒரு அதிகமா மோட்டிவேஷன் வந்திருக்கு. ஏதோ சாதிக்கணும் மச்சான் வாழ்க்கையில அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு பிகாஸ் தட்ஸ் த கைண்ட் ஆஃப் எனர்ஜி தட் யூ கேரி சார். ஆனா இன்னைக்கியோட சொசைட்டில யங்ஸ்டர்ஸ்க்கு வாட் டு யூ திங்க் இஸ் த ப்ராப்ளம்? தட் ரிஜெக்ஷன் அவ்வளோ இருக்கு, டிஜெக்ஷன் அவ்வளோ இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, லேக் ஆஃப் அந்த ஆம்பிஷன் ஆர் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்கு சார். ஸோ வென் யூ சி டுடே சொசைட்டி, என்ன 2-3 points you think is the problem? Is it technology that has spoiled them? Has society spoiled them? What is the issue? And you think இது மட்டும் இந்த 2-3 விஷயம் நீங்க மாறினீங்கன்னா, if you change it, society will change, individuals will be better. What is it, sir? சரி, நான் இன்னைக்குள்ள பிள்ளைங்களை தப்பு சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நல்ல பசங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள சுற்றி இருக்கிற சமுதாயம் இருக்கு இல்லையா, சொசைட்டி, அவங்க தான் இன்னைக்கு காரணம். அதை செய்யாத, இதை செய்யாத, அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, இதுக்க பண்ணாதன்னு. இந்த கோழி முட்டை போடும்ல, அந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா அந்த முட்டை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ராஜீவ்? It will break. இல்லை தமிழில் சொல்லுவாங்க கூ முட்டைன்னு. அந்த முட்டையை ரொம்ப அடக்காத்தா அது கூ முட்டை ஆயிடும், நாத்த அடிச்சிடும், ஸ்மெல் வந்துடும். அது ஆம்பளைட்டுக்கும் பிரயோஜனமாவது, அது குஞ்சு பொரிக்கிறதுக்கும் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க, பொம்பளை பசங்களை அவ்வளோ திறமசாலிகளாக இருக்காங்க. நீங்கள் சென்னையை விட்டு வெளியே போயிட்டா படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்லேயே தான் இருப்பாங்க, வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க. அங்கே போகாத, இங்கே போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, ஆம்பளை பசங்க கூட பேசாத, இப்படியே சொல்லி 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 அழகாக நல்ல திறமையாக வெளியே வர வேண்டிய எத்தனையோ பிள்ளைங்க, நல்ல நல்ல பெரிய பெரிய சாதனைகள் படைக்க வேண்டிய திறமசாலி பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களும் சமுதாயமும் அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு அவங்கள வீணாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்று சோஷியல் மீடியா. நான்லாம் சின்னதில் ராஜீவ், நான் மட்டும் இல்லை, என் ஏஜ் குரூப்பில், நான் இப்போ 50, என் ஏஜ் குரூப்லலாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது 15, 16, 17, 18 வயசுலாம் இருக்கும்போது வீட்டில் எங்கள் அம்மாலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே பேகை தூக்கி போட்டுட்டு கிரவுண்டுக்கு ஓடிடும். அம்மாலாம் டே வாடா, 6 மணி ஆகுதுடா, 6:30 மணி ஆகுதுடா, 7 மணி ஆகுதுன்னு தொடப்ப கட்ட தெரியுமா எடுத்துட்டு ஓடி வருவாங்க கிரவுண்டுக்கு, அடிச்சு வீட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு. வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தொடப்ப கட்டோட வருவாங்க. நான் வீட்டுக்கே போக மாட்டேன், கிரவுண்ட்லேயே விளையாடுவோம். கிரிக்கெட் ஆடுவோம், கோலி ஆடுவோம், கில்லி ஆடுவோம், காத்தாடி விடுவோம், கிரவுண்டில் இருப்போம். இன்னைக்கு என் வைஃப் என் பசங்களை வீட்டிலேருந்து டே வெளியே போங்கடா, வீட்டிலேருந்து முதல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க கேம் ஃபோனில், ஃபுட்பால் ஆடுறாங்க ஃபோனில், காத்தாடி விடுறாங்க ஃபோனில், லவ் பண்ணுறாங்க ஃபோனில், சைட் அடிக்கிறாங்க ஃபோனில், குழந்தை மட்டும்தான் ஃபோனில் பெற்றுக்கல. இப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்தா எங்கேருந்து இவங்க விளங்குவாங்க? வீணாக தான் போவாங்க, நாசமாக தான் போடுவாங்க. முதல்ல ஃபோன் எதுக்கு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே போ, உன்னை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் இறங்கு, நல்ல விளையாடு. இந்த மாதிரி விளையாட்டு குறைஞ்சதுனால தான் இன்னைக்கு போதை பொருள் அவ்வளோ அதிகமாக இருக்கு. போதை பொருளுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. டிசிப்ளினே இல்லாமல் போயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய எந்த டாக்டர் பிஸியா இருக்காங்களோ இல்லையோ 2 டாக்டர் பயங்கர பிஸியா இருக்காங்க. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ராஜீவ்? யார் இந்த டாக்டர்? பிசியோதெரபிஸ்ட் பிகாஸ் தே ஆர் நாட். ஒன்னு சைக்காட்ரிஸ்ட். ஓ யா. முக்காவாசி புள்ளைங்க இன்னைக்கு மென்டலா சுத்திக்கிட்டு இருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் பிஸியா இருக்காரு அந்த டாக்டர். எதுக்கு? வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால. விளையாடுறதுக்கு போறது இல்ல, வெறும் கஞ்சாவும் மத்ததை இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி குத்திக்கிட்டு இருக்கிற பசங்க சைக்காட்ரிஸ்ட் போறாங்க. 2வது, இந்த குழந்தை பிறக்காம இருக்கும்போது போவாங்களே ஒரு ஆஸ்பத்திரி, அதுக்கு பேர் என்ன? ஃபர்டிலிட்டி டாக்டர் கிட்ட. ஒரு மேட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை. இவனுங்க ஃபோனையே பார்த்துக்கிட்டு ஸ்விக்கிலையும் சொமாட்டோலையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு எங்கேருந்து மேட்டர்லாம் வேலை செய்யும்? 90% இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், என்ன, நீங்க உங்களுக்கு பிறக்க போறது டெஸ்ட் டியூப் தான் இருக்க போகுது. இல்லைன்னா நல்ல ஆரோக்கியமான 50 வயசுக்கு மேல உள்ளவனுடைய விந்துக்கு என்ன சொல்லுவாங்க, அது இன்னொரு வார்த்தை இருக்கு, அதுக்கு உயிரணு தான் உன் பொண்டாட்டியோடைய வயிற்றுக்குள்ள வச்சு உனக்கு உன் பிள்ளையா இருக்க போது. நீ இப்படி ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு நீ போன்லயே உட்காந்துக்கிட்டு எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம இருந்தா நீ வீணா தான் போவ. வெளியே போ, விளையாடு. 2வது, உன்னை சுத்தி இருக்கிறவன் சொல்றதை கேட்காத. உன்னால முடியாதுன்னு சொல்றவன கிட்ட தள்ளியே இரு. சொந்தக்காரங்க, நண்பர்கள்லாம் 99% நீ நல்லா இருக்கிறது பிடிக்காது. நீ நல்லா இருந்தா கூட ஓகே, ஆனா என்னை விட நீ நல்லா இருந்துடக்கூடாது.
ஏதாவது கீழே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தா ஐயோன்னு வாங்க, நடிப்பாங்க. வெளியே அப்பா இவன் கால் உடஞ்சி போச்சுப்பா, பா இவன் தொண்டையில ஆபரேஷன் பா, இனிமேல் இந்த வாய்ஸ் இவனுக்கு இல்லப்பா, ராஜீவ் காலிப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? சிம்பத்தி காமிப்பாங்க. உன் வாய்ஸ் தானப்பா உனக்கு பிசினஸ், அது போயிடுச்சேப்பா. ஆனா பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க இந்த தங்கமான அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பின்னாடி ஆஹா இனிமேல் இவன் பேச மாட்டான், இவன் காலி, ஹாப்பி அப்படின்னு. அதான் இன்னைக்கு உலகம். போனு கம்ப்யூட்டரு யூஸ் பண்ணுங்க, அரை மணி நேரம் யூஸ் பண்ணுங்க, 1 மணி நேரம் யூஸ் பண்ணுங்க, நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க. நைட்டெல்லாம் உட்காந்து பான் பார்க்கறத நான் முதல்ல நிறுத்துங்க. 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது, வீணா போயிடுவேன், நாசமா போயிடுவேன். வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது டிசிப்ளின் இல்லைன்னா. சரக்கு அடிச்சுக்கிட்டு இப்போ ஈவினிங் ஆனா அவனுக்கு ட்ரிங்க் பண்ற எண்ணம் இருந்தா எப்படி அவன் பிசினஸ் பார்ப்பான்? 7 மணி ஆகுது, நீங்க ஈவினிங்கே சரக்கு அடிக்கிற ஆளா இருந்தா இந்த இன்டர்வியூ இன்னைக்கு உட்காந்துருப்போமா? சார் நான் கிளம்பணும், உங்களுக்கு மூடு அங்கதானே போகும், மைண்ட் அங்கே இருக்கும். சோ இதெல்லாம் தான் the way you are taking this conversation and the way you are saying the issues, it seems like இது வந்து ஒரு மைண்டோட செட்டிங் தான் இருக்கு சார். So if one wants to change, சிம்பிளா வந்து சொல்லணும்னா வந்து what are the few methods that one can adopt? ஏன்னா எப்படி இருக்கணும் நம்மளுக்கு தெரியும், எப்படி இருக்கக்கூடாது நம்மளுக்கு தெரியும், but how to change to the better person is where motivation speakers come in, is where life coaches come in, is where habit formation comes in, sir. So what is the start of change, sir? என்னதான் லைஃப் கோச் உங்களை கோச் பண்ணாலும், என்னதான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ட்ரெய்னர் உங்களை ட்ரெயின் பண்ணாலும், நீங்க டிசைட் பண்ணலனா ஐ வாண்ட் டு சேஞ்ச், ஐ வாண்ட் டு க்ரோ, ஐ வாண்ட் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு என்ன சொல்றது, ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் இந்த என்ன சொல்றது கச்சடாஸ்ல இருந்து வெளியே வரணும்னு நீங்க முடிவு பண்ணாம, நீங்க முடிவு பண்ணிட்டு என்கிட்ட உட்கார்றீங்க மோட்டிவேஷனுக்காக உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க ஒரு லைஃப் கோச் கிட்ட உட்கார்ந்தா உங்களுக்கு லைஃப்ல சேஞ்ச் வரும். ஆனா நீங்க சும்மா உட்கார்ந்தீங்கன்னா சேஞ்ச் நீங்க தாங்க முடிவு பண்ணணும். நீங்க முடிவு பண்ணாம உங்களை யாராலையும் மாற்ற முடியாது. யூ மஸ்ட் டிசைட். அதுவும் ஸ்ட்ராங்கான டிசிஷனா இருக்கணும், கான்கிரீட்டான டிசிஷனா இருக்கணும். யாரு வீட்டுல யாருமே இல்லைனாலும் நான் அந்த போனை எனக்கு பார்த்து அதுல பான் வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், நான் பாத்ரூம்ல போய் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணணும். நான் சொன்னதுதானே நீங்க கேட்டுருவீங்களா? நீங்க சொன்னா மட்டும்தான் நீங்க கேட்பீங்க. டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல டிசிப்ளின் இல்லைன்னா நீங்க என்னதான் டேலண்டடா இருந்தாலும், நீங்க என்னதான் பெரிய நாலேஜபிளா இருந்தாலும் உங்களால சக்சஸ் ஆக முடியாது. டேலண்ட், நாலேஜ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். நாலேஜ் டெவலப் பண்ண முடியுமா? முடியாதா? ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும், எல்லாம் முடியும். யார் தெரியுமா டெவலப் பண்ணுவா? டிசிப்ளின் இருக்கிறவங்க. இன்டென்ட் இருக்கணும், டிசிப்ளின். ரெண்டாவது intention, strong intention. If you have that strong intention, you will have thousands of methodology to reach your destination. இதுதான். Fantastic. Very well said, sir. But you know, like நீங்க சொல்றீங்க, there was a point when நீங்களே வந்து தேடிங்க where is motivation. Yes. You motivated yourself, sir. அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக தெரியணும் சார். ஹவு டிட் யூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப்? இன்னைக்கு வந்து டஸ் எவ்ரிபடி நீட் அ மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா, இல்லைன்னா கேன் வி ஸ்பீக் டு அவர் செல்ஃப்? ஏன்னா செல்ஃப் லவ் பற்றி பேசியிருக்காங்க, செல்ஃப் கேர் பற்றி பேசியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ண புதுசான ஒரு விஷயம் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் a subject that all need to know, all need to learn, all need to master. How did you motivate yourself, sir? என்னுடைய சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, என்னுடைய கம்பெல்லிங் ரீசன், என்னுடைய பேர்னிங் டிசைர். நாங்கள் 4 சிப்ளிங், இந்த பேரண்ட்ஸ் 6 பேர். we used to live in 100 square feet. இந்த உங்கள் ஆஃபீஸ் சைஸ் தான் எங்கள் வீடு, டாய்லெட் எல்லாமே. எங்கள் அம்மா 4 இட்லி வாங்கிட்டு வருவாங்க. லார்ஜ் ரோடில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஹோட்டலில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து சாம்பார் சட்னி எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து எங்கள் 4 பிள்ளைகளுக்கு எங்கள் அப்பா லஸ் கார்னரில் பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருந்தார். துணி விற்பார். லேடிஸோட நைட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விற்பார். இன்ஸ்கர்ட்டு, நைட்டி, பிரேசியஸ்லாம் விற்பார். இட்லி வாங்கிட்டு வந்து சர்க்கரையில் முக்கி எங்களுக்கு ஊட்டிடுவார் எங்கள் அம்மா. ஓகே, அந்த சாம்பார் சட்னி இருக்கு இல்லையா, அது மத்தியானம் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மாலாம் எத்தனையோ நாட்கள் பட்னி இருந்திருக்காங்க. எப்படிடா சின்ன வயசில் நடந்தவனுக்கு தெரியும்னு எங்கள் அம்மா சொன்னது. எதிர்க்க நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே எங்கள் அக்கா
என்னை தூக்கிட்டு உள்ள போவாங்க. நிறைய வாட்டி சாப்பாடு இருக்காது வீட்டில், அப்படியே நைஸா உள்ள போய் அங்கே போய் ஒரு கவர் எடுத்துட்டு போவாங்க. கவர்ல அங்கே உள்ள சாப்பாடு எடுத்துட்டு வந்து நாங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கோம். ஒரு வாட்டி சட்டை இல்லாமல் என்னை உள்ள கூப்பிட்டு போய் வாட்ச்மேன் வெளியே துரத்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் வயசு ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்த உடனே அந்த வாட்ச்மேன் கிட்ட போய், அண்ணா எனக்கு இங்கே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவர் வேலை கொடுத்தாரு. என்ன வேலை தெரியுங்களா? அங்கே சாப்பிட்றவங்களுக்கு இலை போடுற வேலை இல்லை, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எச்ச இலை இருக்கும்ல, அந்த எச்ச இலையை எடுக்கிறதுக்கு. அப்போல்லாம் பேப்பர் கிடையாது, இலை அப்படியே போடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இலை கிளியும் வேணும், கிழிஞ்சு அந்த சாப்பாடெல்லாம் சிந்தும். அதெல்லாம் நான் துடைப்பேன். அப்போ வந்து கிளாஸ் தான், கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் பார்த்தீங்கன்னா நான் நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு தெரியுமா? அங்கே அந்த வேலை முடிச்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற சாப்பாடு போடுவாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காக. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். என்ன அங்கே கேட்ரிங் டீம் என்ன கூட்டு போவாங்க. நான் ஒரு முஸ்லீம், ரம்ஜான் பக்ரீதுக்கு மட்டும்தான் பிரியாணி, ரம்ஜான் பக்ரீதுக்கு மட்டும்தான் புது துணி. பிரியாணினா 1/4 கிலோ மட்டன் வாங்குவாங்க 6 பேருக்கு. வருஷத்துக்கு 2 நாள் தான். அவ்வளோ கஷ்டம். கேட்ரிங் டீமோட போவேன். சனி ஞாயிறும் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டேன், இது 7வது 8வது படிக்கும்போது சனி ஞாயிறும் சனிக்கிழமையும் நான் போவேன். இன்னைக்கு பிரியாணிடான்னு சொல்லுவாங்க, குஷி ஆயிடுவேன். மாசத்துக்கு வேலைக்கு போனா 2 ரூபா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆனா பிரியாணி கொடுப்பாங்க. போகும்போது நான் கவர் எடுத்துட்டு போவேன். எதுக்கு தெரியுமா? மீதி இருக்கிற பிரியாணி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன், ஓடி வருவேன் என் பிரதர்ஸ்க்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் கொடுக்கறதுக்கு. அவ்வளோ வெறி. லைஃப்ல சாதிக்கணும், ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும். அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சதுனால தான் இன்னைக்கு கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கான். ஆனால் முயற்சி மட்டும் கைவிடல, நம்பிக்கை நான் கைவிடல. நான் சொல்லுவேன், நான் பெரிய ஆளாவேன், நான் சாதிப்பேன், நான் ஜெயிப்பேன். என் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லும் போதோ என் நண்பர்கள்கிட்ட சொல்லுவேன். நான் இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேர் சிரிப்பாங்க. ஏன்னா எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ ஏன்டா சொல்றேன்? இல்லை, நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சொன்னதான் எனக்கு அது அப்படியே என்ன அது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நான் ஏதாவது அச்சீவ் பண்ணோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இதை சொல்ற, உனக்கு திருஷ்டிப்படும், மயிரப்படும். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் சொல்லுவேன் நான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுவேன். எப்ப சொல்றேன் ராஜீவ்? இந்த உங்க இதுல வச்சு நான் சொல்றேன், நான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப வீட்டில் இருக்கிறவங்களாம், என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம், அது ஏன் நீ பப்ளிக்ல சொல்ற? நீ மெதுவா பண்ண, திருஷ்டி பட்டுரும், கண்ணு பட்டுரும். வாயில நல்லா வருது. முதல்ல நீங்க சொந்தக்காரங்க சொல்றதை கேட்கறத நிறுத்துங்க. 99% உங்களை நீங்க நல்லா இருக்கிறவங்க பிடிக்காது. அதெல்லாம் என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு. ஜெயிக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும். அவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கேன். ஒரு வீடை எட்டி பார்த்ததுக்கு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் முல்லா வச்சிருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கிற கார், அந்த வீடு எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சு நான் வேலைக்கு போகும்போது வீட்டை எட்டி பார்த்ததுக்கு அந்த வீட்டு ஓனர் இவன் டெய்லி வந்து எட்டி பார்க்கறான், திருட ட்ரை பண்றான்னு எனக்கு பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சாங்க. அசிங்கசியமா கேட்டாங்க, என்னடா பிளான் பண்ற? நான் சொன்னேன், சார் நான் இங்க ஒரு கடையில இந்த கடை வச்சிருக்கேன். அப்ப நாங்க திருப்பூர் பனியன் சென்டர் ஒரு கடை வச்சிருந்தேன் சைதாப்பேட்டையில. இன்னர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் சேல் பண்ணுவேன். ஓட்டை இருக்கும், அதுல சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ஓட்டையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிப்பேன். 2 10 ரூபா, 3 10 ரூபா, 4 10 ரூபான்னு விற்பேன். ஓட்ட ஜட்டி விற்கிற உனக்கு இவ்வளவு பெரிய காரு தேவையா? ஓட்ட பெரிய ஜட்டி விற்கிற உனக்கு இவ்வளவு பெரிய வீடு கேடான்னு கேட்டாங்க. அவமானம், வெறி, ஜெயிச்சே தீரணும்ன்ற வெறி, அது என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு. இன்னொன்னு, நான் சும்மா இல்லை, எனக்கு பேசவே தெரியாது ராஜீவ். நான் பயப்படுவேன், சீரியஸா நான் பயப்படுவேன். அவ்வளோ பயம். நிறைய இந்த MLM கம்பெனிஸ் எல்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்க. நான் சும்மா போய் அவங்க கிட்ட நான் இந்த கம்பெனியில் இருக்கேன்னு சொல்லி பின்னாடி போய் உட்காந்துப்பேன். அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி அவங்க மோட்டிவேட் பண்றாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் போகாத கம்பெனியே கிடையாது, சும்மாவே போய் அங்க உட்காருவேன். எதுக்கு? என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறோன்னு. முடியும். அவங்க பயங்கரமா, யூ கேன் டூ இட், யூ கேன், யூ ஆர் born to win, யூ வில், யூ கேன், யூ மஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன், ஐ வில், ஐ மஸ்ட். நான் என்ன யாரும் இல்லை ராஜீவ் எனக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு. அன்னைக்கு யாரும் இல்லை. இன்னைக்கு என்ன மாதிரி யாரும் இல்லாத எத்தனை பேர் இருக்காங்க. உன்னால முடியும்டா, நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன், உன்னால முடியும். முயற்சியை கைவிட்டுறாத. நீ கீழே விழுந்து தப்பில்லை, வீழ்ந்தே கிடக்காத, ஏந்திரி அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருக்கணுங்க. அததான் நான் பண்ணிட்டு இருக்கேன். Fantastic. What a story. இப்போ just beginning ஆகுது உங்க story. The man who didn't have food இன்னைக்கு has the finest chain of seafood restaurants. The man who wanted to look at that car today doesn't know how many cars he owns. And the man who wanted inspiration with motivation talks and learning how to speak is doing the world's most difficult thing, which is public speaking.
You're a hero, sir. But yours. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமா, he is giving me more than I deserve. More than I deserve. And you are giving the people what they desire, sir. You're giving them. Through me, he is giving. I am not giving anything. எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் ஒண்ணுமே பண்ணல. All it takes is one minute, one love, one victory, one success, and one life. அப்படிதான் சொல்வாங்க. But what nobody tells you is what is that one action we take for life to change, sir. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க, புக்ஸ் படிப்பாங்க, மூவிஸ் பார்ப்பாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் வந்து கேட்பாங்க. But nobody tells this real secret, sir. That mind மாறு இருக்கு. But என்ன ஸ்டெப் எடுக்கணும்? That is very, very crucial. And I understood உங்க வாழ்க்கையில வந்து what a wonderful story it is. நான் யோசிக்கிறேன் இந்த படம், இந்த ஸ்டோரி வச்சு ஒரு பயோபிக்கே பண்ணா ஆஸ்கர் வாட்ச் அவுட். But tell me, what did you do, sir? சரி, மைண்ட் செட் மாறுச்சு, அர்ஜென்சி இருந்தது, ஒரு வெறி இருந்தது, ஒரு மோட்டிவேஷன் இருந்தது. That's okay. நீங்க ஆக்ஷன் எடுக்கலைன்னா வந்து அந்த மோட்டிவேஷன் லைக் மேஜிக் கோஸ் அவே, சார். என்ன பண்ணீங்க நீங்க? Because success doesn't come easy. Failure comes very easily, sir. What happened? நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்கறத விட என்ன பண்ணலைன்னு நீங்க கேட்கலாம். நான் எல்லாமே பண்ணேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். நான் ஒர்க் பண்ணாத மார்க்கெட்டிங் கம்பெனிஸே இல்லை. அத்தனை மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணேன். நான் ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்திருக்கேன், சேல்ஸ்மேனாக இருந்திருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ணேன், ஃபெயில். சொந்தமாக கடை ஆரம்பித்தேன், கடன் வாங்கி கடை ஆரம்பித்தேன். அது பயங்கர ஃபெயில். வட்டிக்கு காசு வாங்கி, பிரதர், என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட், நீங்களாம் யங்ஸ்டர்ஸு, தயவுசெய்து வட்டிக்கு காசு வாங்கி மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது வந்து மானம் போயிடும், மரியாதை போயிடும், சந்தோஷம் போயிடும், நிம்மதி போயிடும், கொஞ்சம் விட்டால் உயிரே போயிடும். நீங்கள் சேனல்லலாம் பார்க்குறீங்க இல்லையா, கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை அப்படி நிறைய பேர் வந்து ஹாஃப் பாயில்லையே அவங்க வந்து வெளியே வந்துடணும், அதாவது ஒன்றுமே பெருசாக கற்றுக்காமையே அவங்க பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் விட்டுடுறாங்க. நிறைய கடன் வாங்கி பண்ணுறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்லேயும் ஆன்சைட்டிலையும் டிப்ரெஷன்லையும் போயிடுறாங்க. ப்ளஸ் சூசைட் அட்டம்ப்ட்லாம் பண்ணுறாங்க. கடன் வாங்கிடாதீங்க, இட்ஸ் ரிக்வெஸ்ட் நடுவில். ஸோ ஐ ட்ரைட் எவ்ரி திங். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுறது நிறுத்திட்டு, ஸோ இதில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லே அவுட்லாம் போடுவாங்க ஸ்ரீபெரும்புத்தூரில், அங்கே மாதிரி தூரமான இடத்துலலாம் லே அவுட் போடும்போது நான் அங்கே வந்து ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருந்தேன். அப்படி கல்பாக்கம்ன்ற ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் புரோக்கராக ஒரு லே அவுட்டில் சேல்ஸ் பண்ணி, நான் ரோட்டில் நின்றுட்டு ப்ரௌசர் வச்சுக்கிட்டு, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் போவாங்க, அப்படியே காட்டுவேன் நான் ப்ரௌசரை. சார் கம் சார், பாருங்க சார், லே அவுட் சார் அப்படின்னு நான் கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்ல ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பேன். நான் கருப்பாக இருந்தாலும் நல்லா இருப்பேன். ஏன்னா அப்போ ஓகே, இப்போ சார் சீரியஸ்லி அழகுதான். என்ன, ஐ எம் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சன் இன் தி வேர்ல்ட். நான் எப்போ அப்படிதான் என்ன நினைக்கிறது. ஆமா, வெரி குட். மற்றவங்க நினைக்காத பத்தி எனக்கு கவலை கிடையாது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் என்னை பத்தி, நான் தான் உலகத்திலே அழகன்னு நான் நம்புறேன். ஆமா, நான் தான் உலகத்திலே அறிவாளின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆனா நான் நல்லா இருக்கேன், ஐ எம் ஹாப்பி அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ அங்க நின்று கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு போய் இடத்த காட்டுவேன். அப்போ அந்த ஃப்ரண்ட்ல ஒரு இடம் இருந்தது. அந்த லே அவுட் போட்ட ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் வந்து இந்த இடம் நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன், நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு அந்த ஃபுட்டு இல்லாத கஷ்டம், சாப்பாடு கிடைக்காத கஷ்டம், சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டது எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் கஷ்டப்பட்டது, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டது என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன், ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. வெறும் 4 டேபிள் ராஜீவ், 16 சேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வெறும் ஒரு கிச்சன் ரெடி பண்ணுறதுக்கும், டென்ட் ரெடி பண்ணுறதுக்கும், சேர் டேபிள் வாங்குறதுக்கும், அந்த பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே எனக்கு 6 months ஆச்சு. அந்த லே அவுட்லாம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த மீன் டைமில் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நான் பள்ளிக்கரணையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போனேன். எதுக்கு தெரியுமா? டு லேர்ன், டு கெயின் நாலேஜ். நீங்கள் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிடுவிடா, ஜெயிக்க முடியாது. மோர் நாலேஜ், மோர் கான்ஃபிடென்ட், மோர் சக்சஸ். அதான் ஃபார்முலா. எல்லா வேலையும் பண்ணுவேன் ராஜீவ். நான் எல்லா வேலையும் பண்ணுவேன். செக்யூரிட்டியாக இருந்திருக்கேன், இது கேஷியராக இருந்திருக்கேன், கேப்டனாக இருந்திருக்கேன், வெயிட்டராக இருந்திருக்கேன், ஹவுஸ் கீப்பிங்கில் இருந்திருக்கேன், கேஓட்டின்னு சொல்லுவாங்க, கிச்சனில் இருக்கிற ஃபுட்டை வெளியே அனுப்புறதுக்கு, அந்த வேலை நான் செஞ்சுருக்கேன். செஃப், நான் சூப்பராக பிரியாணி பண்ணுவேன். நீங்கள் ஒரு நாள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாம் கற்றுக்கிட்டேன். எல்லாம் கற்றுக்கிட்டியானா இல்லை, ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க 6 மாசத்துல நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டியா? எல்லாத்தையும் யாராலையும் கற்றுக்க முடியாது.
நம்ம லைஃப் ஃபுல்லாக கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். நான் இன்றைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்போ 10ஆம் கிளாஸுக்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்லை. சீரியஸா 16 வயசுல வேலைக்கு போனேன் அர்ச்சான் ரிசர்ச்னு சைதாப்பேட்டையில் விஎஸ் முதிரி தெரியல. 16 வயசுல லாய்ட்ஸ் ரோட்லேருந்து சைக்கிளில் போவேன் நான் சைதாப்பேட்டைக்கு. ஆமாம், 600 ரூபா சம்பளம். ஸோ எல்லாம் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். இறந்து போகிற வரைக்கும் நான் கற்றுக்கிட்டே தான் இருப்பேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறேன் கற்றுக்கிறதுக்கு. புது புது ரெஸ்டாரண்ட் போவேன். என்ன அங்கே புதுசாக இருக்குது, எப்படி அவங்க சர்வ் பண்ணுறாங்க, எப்படி அதை அவங்க இன்னும் கார்னிஷ் பண்ணுறாங்க, எப்படி எல்லாத்தையும் நான் ஐ எம் லேர்னிங், கீப் லேர்னிங். நான் கற்றுக்கிட்ட தானே கற்றுக் கொடுக்க முடியும் இல்லையா? நான் கற்றுக்காமல் எப்படி கற்றுக் கொடுக்க முடியும்? முடியாது. ஸோ அப்படி தான் நான் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். கற்றுக்கிட்டு வந்து ஆரம்பித்தேன். 6 மாதம் வியாபாரமே இல்லை. 6 months வியாபாரமே இல்லை. மாதம் வாடகை, எங்கிட்ட ஒர்க் பண்ண உங்களுடைய சம்பளம், மற்ற எல்லா செலவும் கையிலேருந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணி அதுலேருந்து கிடைச்ச கமிஷனை கொடுத்து என் ஒய்ஃபோடைய ஜுவல்லரி எல்லாம் விற்று நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5 மாதம் 6 மாதம் ஆச்சு. எத்தனையோ நாள் கடை திறந்து போனி ஆகாமல் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். போனி ஆகாமன்னா தெரியுமா? 0 சேல்ஸ். ஆமாம், பிரியாணி பண்ணி வச்சுருப்பேன், தந்தூரி சிக்கன் கிரில் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருப்பேன், இன்னும் ஃப்ரைட் ரைஸ் நியூடில்ஸ்க்கெல்லாம் ரைஸ் பாயில் பண்ணி வச்சுருப்பேன். அது ஃப்ரிட்ஜில் போட்டால் அடுத்த நாளுக்கு வந்த கஸ்டமரும் சாப்பிட மாட்டாங்க. என்ன ஃபுட்டு வேறு எந்த பொருளாக இருந்தாலும் அடுத்த நாள் விற்றுக்கலாம். ஃபுட்டு நம்ம அடுத்த நாள் விற்க முடியாது, குப்பையில் தான் போடணும். எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? நாங்கள் செய்கிறதே 15-20 பேருக்கு தான். அது கூட சேல்ஸ் ஆகுது. எனக்கு ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன், நோ லாஸ் நோ கெயின் வந்தது 6ஆவதோ 7ஆவதோ மாதம். 9ஆவது 10ஆவது மாதம் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ப்ராஃபிட்னு ஒரு 500-1000 ரூபா வந்தது. பட் ஐ டிடன்ட் கிவ் அப். யூ நோ வை? Everybody says give it, leave it. Everybody said leave it. Everybody said around me you will fail. Everybody. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் அன்னைக்கே நினைச்சேன் நபீல் வந்து எப்படியாவது ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பெரிய ஆள் ஆயிடுவான். இன்னைக்கு சொல்றான் சம்பளம் கொடுக்கறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் போய் நிற்பேன். காசு இருக்கும் அவங்க கிட்ட, 5 பைசா தரமாட்டாங்க. 5 பைசா தரமாட்டாங்க ராஜீவ். ஹெல்ப்புக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சொல்லலை, 99% தரல. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இவன் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், மாசம் கையிலேருந்து காசு கொடுத்துட்டு இருக்கான், இவங்கிட்ட கொடுத்தா எப்படி காசு திரும்பி வாங்க முடியும்னு. பட் ஐ டிடன்ட் கிவ் அப். ஜெயிச்சே தீரணும். ஹோட்டல்ல பெரிய ஆள் ஆயே தீரணும். 4 பேர்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டாஃப்ஸ். இன்னைக்கு 400 பேர் ஒர்க் பண்றாங்க ரியல் எஸ்டேட்ல மட்டும். ஆமாம், 400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 100 பேர் கார் வச்சுருக்காங்க ராஜீவ். என் ஸ்டாஃப்ஸ் 100 பேர் கார் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எப்பவுமே சொல்லுவாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி. அழகான ஸ்டோரிக்கு அப்புறம் வந்து மாரல் ஆஃப் த ஸ்டோரி குட்டியாக எழுதுவாங்க சார். ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 months வந்து பிஸ்னஸே இல்லை, ஜீரோ. பட் அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப் பண்ணீங்க, லேர்ன் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணீங்க. What changed from the 6th month to the 7th month? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே இதுல. You were just making the food, keeping it ready. Location மாறல, என்ன மாறிச்சு that it became from a not successful to a successful? Excellent question. Actually, நான் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் மாதிரி நானும் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தேன். அதே பிரியாணி, அதே ஃப்ரைட் ரைஸ், அதே நூடுல்ஸ், அதே சிக்கன் தந்தூரி கிரில் பார்பிக்யூ. ஆனா உள்ள சந்துக்குள்ள திறந்தேன். எல்லாரும் அதுதான் வெளியே கிடைக்குது, ஈஸியார் மெயின் ரோட்ல கிடைக்குது. அது எனக்கு அப்ப தெரியல. ஏன்னா நான் ஏன் விற்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ ஹாவ் அ மென்டார். நான் அவர் பேர் சொல்ல விரும்பல. இஸ் ஃப்ரம் மலேசியா. நான் ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தால் அவர்கிட்ட ஃபோன் பண்ண பேசுறது வழக்கம். நான் சொன்னேன் யூனிக்கா ஏதாவது பண்ணு நபீல் அப்படின்னாரு. தட் வேர்ட் என்ன சொன்னாரு? யூனிக்கா ஏதாவது பண்ணு. எல்லாரும் பண்றதே நீயும் பண்ணிட்டு இருந்தா why should people come to you when it is available everywhere? Do something unique அப்படின்னாரு. அப்பதான் ஸ்ட்ரைக் பண்ண. முதல்ல அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் பேர் வச்சிருந்தேன்ல, மாத்திரா அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் மாத்திரா. போன எங்க கிடைக்கும்? நான் வந்து நான் தேவைப்பட்டா கெஞ்சியாவது நான் என்னுடைய காரியத்தை சாதிச்சுப்பேன். ஐ வாண்ட் டு ஹேவ் திங்ஸ் டு ஹேப்பன். எங்க கிராப் கிடைக்கும், எங்க லாப்ஸ்டர் கிடைக்கும்? 5 star ஹோட்டல்ல மட்டும் கிடைச்சிருந்த லாப்ஸ்டர் என் ஹோட்டல்ல கொண்டு வந்து வச்சேன். ஸ்டாஃப்ஸ் இருக்க மாட்டாங்க. நோட்டீஸ் அடிச்சு கல்பாக்கத்துல டவுன்ஷிப் இருக்கு, அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, அதுல ஒர்க் பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு கோட்டர்ஸ் இருக்கும். அந்த கோட்டர்ஸ்ல நானே நோட்டீஸ் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு உள்ள விட மாட்டாங்க.
நான் அந்த செக்யூரிட்டிலாம் சார் அண்ணே கொஞ்சம் நான் என்ன ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேண்ணே நான் உள்ளே போய் நான் கொடுத்துக்கிறேன்னு நான் போய் கொடுப்பேன். ஒரு வீட்லேயே கதவை தட்டி நான் இப்படி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாங்க, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வாங்க. 12 வரைக்கும் 12 to 12 என்னோட ரெஸ்டாரண்ட் டைமிங். ஓகே, 12 வரைக்கும் நான் ஒவ்வொரு வீடாக போய் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்பேன் ரெஸ்டாரண்ட்டில் கஸ்டமரை கவனிக்கிறதுக்கு. யாரும் வரமாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் யூனிக்காக பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சீ ஃபுட்டு போட்டு அப்போ வர மாட்டேன். அது மட்டும் இல்லை, என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் இந்த பல்லாவரம் சந்தையில் பேர்ட்ஸ் எல்லாம் விற்பாங்க. யூனோ அங்க ஒரு சந்தை இருக்கு, அங்க பேர்ட்ஸ் இந்த பேரட்டு இந்த லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் விற்பாங்க. ராபிட்டு ஒரு கூண்டு மாதிரி கட்டி ஒரு 4 ராபிட் அதுக்குள்ள கொண்டு வந்து விட்டேன். ஒரு கூண்டு கட்டிட்டு நிறைய லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்கன் பேரட்ஸ், யூனோ அந்த மாதிரி கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் அங்க செட் பண்ணேன். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் மினி ஜூ அப்படின்னு போட்டேன். அப்போ ஒரு ஃபேமிலி என்னடா அது மினி ஜூன்னு போட்டிருக்காங்களேன்னு உள்ள வர வச்சாங்க. இன்ஃபேக்ட் ஒரு விஷயத்த சொல்றேன், யாருக்கும் சொல்லாத விஷயம். நான் கொஞ்சம் ரேர் ஸ்பீஷியஸ் எல்லாம் நான் அங்கே வச்சிருந்தேன். லைக் இது இந்த அலெக்சாண்ட்ரா பேரட்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி மைனா இதெல்லாம். நீங்கள் இதில் வந்தால் வரட்டும் பரவாயில்ல. காரணம் என்னை அரெஸ்ட் பண்ணி நான் ஃபைன்லாம் கட்டிட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்னுடைய பேரட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க. அப்புறம் என் வக்கீல் தான் வச்சு ஃபைன், பெரிய அமௌண்ட் ஃபைனை கட்டி, அதுவும் கடன் வாங்கி ஃபைனை கட்டி நான் வெளியே வந்தேன். ஆனால் நான் சொன்னேன், பா என் கிளி ஐயோ ராஜா ராணின்னு ஒரு பேரட் வச்சிருந்தேன், என்கிட்ட அவ்வளோ அன்பா இருக்கும், அவ்வளோ அழகா. இப்போ நான் பெட் லவர் தான், ஏன்னா நான் ஒரு பசுமாடெல்லாம் வச்சிருக்கேன் வீட்டில். ஒரு நாள் வரணும், யூ மஸ்ட் கம் டு மை ஹவுஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் வச்சு யூனோ அதில் இந்த ரேர் தடை செய்யப்பட்ட பறவைகள் எல்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. பாலிமார்ல எல்லாம் போட்டாங்க. இந்த ஒசாமா பின் லேடன் படிக்கிற மாதிரி வருது ரெஸ்டாரண்ட்டுக்கு. நான் நினைச்சேன் நிறைய கஸ்டமர் தான் வராங்க அப்படின்னா, பின்னாடி போலீஸ் வண்டி வருது, புடிச்சிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜெயில் வேற அங்க இருக்கு, கிண்டி இதுல வேளச்சேரியில இருக்கு. அங்க உட்கார்றேன், என்ன உட்கார்ந்துட்டு ஒரு அட்வொகேட் வந்தாரு, 2-3 நாள் அங்கேயே இருக்க வச்சு. ஜெயில எல்லாம் போடல, அப்புறம் ஃபைனை கட்டினா நம்ம வந்தோம், அது வேற விஷயம். பாலிமார்ல போட்டு கிளி வச்சுட்டான். தடை செய்யப்பட்ட பறவைகளை எனக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதுங்க. அங்க விக்கிறவனு போய் புடி விக்கிறாங்கன்னா வாங்கிட்டு வந்து இங்க வளர்க்குறேன். விக்கிறதுனால தானே வளர்க்குறேன். கஞ்சா விக்கிறதுனால தானே பிடிக்கிறான். கஞ்சா விக்கிறவனை விட்டுறீங்க, பிடிக்கிறவனை ஏங்க தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? பிடிக்கிறான், விக்கிறவனை பிடிக்கிறவனையே பிடிக்கிற பாலிமர்ல கிளி. ஆனா இதெல்லாம் வளர்த்து பாலிமர்ல வந்துதான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. இங்க இந்த மாதிரி ரேர் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சீ ஃபுட், ஃபுல் ஃபிஷ் பார்பிக்யூ, ஃபுல் ஃபிஷ் தந்தூரி, லாபம்லாம் ரொம்ப கம்மியா வச்சு பயங்கரமா ஒரு மார்க்கெட்ல வஞ்சிர மீன் 200 ரூபாய்க்கு விற்கிற நேரத்துல முழு மீன் நான் 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். கிராபு, கடல்ல இருக்கிற எல்லா சங்கு கறி, நத்த கறியும், ஸ்னெயில் எல்லாம் விற்க ஆரம்பிச்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க. யூனிக்கான ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். ரெகுலரா கொடுக்குற ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு யூனிக்கான ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சேன். மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. எங்கேயுமே கிடைக்காத ஐட்டத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. அந்த 16 டேபிள் உள்ள ரெஸ்டாரண்ட் அங்க ஒரு 1 ஏக்கர் வாங்கி, அந்த 1 ஏக்கர்ல இப்ப ரெஸ்டாரண்ட் இருக்கு. 400 பேர் உட்காரலாங்க. எப்பவுமே ஃபுல், வீக்கெண்ட்லாம் ஃபுல். ஈசிஆர்ல பாண்டிச்சேரியில இருந்து வர்றவங்க அங்க போய் குடிச்சா கூட சாப்பாடு எங்க ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுவாங்க. ஆமா, போகும்போதே ஸ்டார்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்கேருந்து? கல்பாக்கா அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல, சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல பாண்டிச்சேரியில சரக்கு அடிக்கிறதுக்கு போறவங்க சைட் டிஷ்ஷை எங்கிட்ட இங்க வாங்கிட்டு போய் அங்க உட்காந்து அங்க பீச்சில் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்து எங்க கிட்ட சாப்பிடுவாங்க. நல்ல நண்டு ஃப்ரை, ஃபிஷ் பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்க அண்ணா நகருக்கோ அடையாருக்கோ நுங்கம்பாக்கத்துக்கோ போவாங்க. நீங்க கூட நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. Fantastic story. What an inspiring story, Mr. Abdul. But இது வந்து உங்க கதை அண்ட் உங்க கனவு இப்போ வந்து is everybody should have a success story. Yes. உங்க ட்ரீம் வந்து நான் எப்படி சாதிச்சிருக்கேன். I don't want to be only a hero. I want everybody to be a hero. Sorry to interrupt. I cannot change everybody. எல்லாரையும் யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அது எத்தனையோ நபிகள் நாயகம் வந்துட்டாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டாரு, புத்தா வந்துட்டாரு, ராமர் வந்துட்டாரு. யாராலையும் எல்லாரையும் மாற்ற முடியல. எனக்கு ஒரு 4 பேரை மாற்றினா போதும். 4 பேர் முடியாதுன்னு உட்காந்துருக்கான்ல, அவனால என்னால் முடியும்னு ஏந்திரிச்சா போதும் ராஜீவ். எல்லாராலையும் மாற்ற முடியாது. இதை பார்க்குற எல்லாரும் எத்தனை பேர் திட்டுவாங்க தெரியுமா? இடியட்ஸ். திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஐ டோன்ட் கேர். 4 பேர் போதும்.
4 பேர் என் பேச்சை கேட்டு என்னாலே முடியும். ஒரு எச்ஐல எடுத்தவனால இன்னைக்கு BMW கார்ல போக முடியுதுன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, வாட்டர் ஜெட்டி வித்துட்டு இருந்தவனால BMW கார் வாங்க முடியுது, பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மகாபலிபுரத்தில் கட்ட முடியுது, பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியுதுன்னா என்னாலே முடியும், நானும் ஜெயிப்பேன்னு ஒரு 4 பேர் கீழே இருக்கிறவங்க மேலே எழுந்திரிச்சா போதும் ராஜீவ். எனக்கு உலகத்தை மாத்துறதுக்கு நான் யாரு? நான் ப்ராஃபிட்டா? நான் இல்லை. 4 பேர் 40 பேர் போதும், நான் ஜெயிச்சிட்டேன். You know, when I see a person like you, namba mudiyadhu that you were sad at one point of time, recently as well, you had a mental trauma that you were fighting. Nobody will believe it. Neenga start pannite neenga sonninga that I am someone who's always motivated. Yarume sad or unhappy or negative indha na varade illa andha pakkam. But the truth is, life doesn't happen what you want. Life teaches you what life wants to teach you, sir. What happened to such a happy... உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் வந்தது? எப்படி லீக் ஆயிருக்கு? நான் கொஞ்சம் ஆன்சைட்டி டிசார்டர்ல ஒரு 6-7 மாசம் ரொம்ப சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஆன்சைட்டி டிசார்டர் ஆக்சுவலி எப்படி நீங்க ஷாக்கா இருக்கீங்களோ எனக்கா அப்படின்னு, அது மாதிரி நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அது ஒரு ஷாக்காக தான் இருந்தது. ஐ லாஸ்ட் லாட் ஆஃப் வெயிட். இப்போ திருப்பி கெயின் பண்ணேன். நடுவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 35-40 kgs லூஸ் பண்ணேன். ஜஸ்ட் இமேஜின், 110லேருந்து 40 kgs லூஸ் பண்ணியிருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்னு நினச்சி பாருங்க. ஒரு ஷாக் ஆன் மை பிரெயின். ஐ டோன்ட் வாண்ட் டு, அது எதனால் வந்ததுன்னு அந்த 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 சினாரியோவை நான் சொல்ல விரும்பலை. இஸ் இட் ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல்? இட்ஸ் பர்சனல். இட்ஸ் பர்சனல். ஒரு ஷாக்கு. அந்த ஷாக்னால என்னாச்சுன்னா, எனக்கு வந்து இந்த காபா அப்படின்ற ஒரு கெமிக்கல் இந்த பிரெயின், யூனோ த பிரெயின் இஸ் ஒர்க்கிங், இதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல. நான் ஆக்சுவலி தெரியுங்களா, டாக்டரை விட ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட தான், ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் பாதிக்கப்பட்ட பேஷண்டால தான் நல்ல ஒரு ரிப்ளை பண்ண முடியும் நீங்கள் கேட்டதுக்கு. பட் தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங். இது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த என்னுடைய அனுபவம். அது வந்து இன்பேலன்ஸ் ஆயிடுச்சு. காபான்ற கெமிக்கல் வந்து இன்பேலன்ஸ் ஆனதுனால ஐ வென்ட் த்ரூ ஒரு ஒரு டிசார்டர், ஆன்சைட்டி டிசார்டர். ஆன்சைட்டி டிசார்டர்னா சாதாரணமாக இல்லை. யூனோ அது ஒரு 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 1 year ஆனது. ஒரு லாஸ்ட் 6-7 months, லாஸ்ட்டில் ஒரு 4-5 months முன்னாடி ஒரு 6-7 months வந்து ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். லைக் யூனோ, எல்லாம் யாரை பார்த்தாலும் பயம், யாரையும் பார்க்கவே பிடிக்காது, படுத்துட்டு இருக்கும்போது ஃபேன் கீழே விழுந்துருமான்னு பயம். என் டிரைவர்கிட்ட காரை வந்து கொஞ்சம் ஸ்பீடு இல்லை, 70ல் போனால் கூட ஸ்லோவாக ஓட்டுன்னு சொல்லுவேன். யூனோ, சூசைடிக்கல் தாட்ஸு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அது என்னால் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சொல்லவே முடியல எனக்கு. அது அந்த அளவுக்கு. How did you solve this? Medically or mentally? Yes, I tried a lot through mentally. I tried a lot, but it didn't work. அப்புறம் grace of God, friend of mine ordered me, you go and take advice from a doctor. So I just want to சப்போஸ் ராஜீவ், நான் அந்த ப்ராப்பரான டைமில் நான் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்காம இருந்திருந்தா நான் இன்னைக்கு உங்கள் கூட உட்காந்து பேசியிருக்க கூட மாட்டேன். நான் ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் சேலஞ்சஸ்னால் அது என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எதை பார்த்தாலும் பயம். மியூசிக் கேட்டால் பயம். நான் நிறைய மூவிஸ் பார்ப்பேன். படத்துக்கு போய் நல்ல படம், நல்ல ரிவ்யூ இருக்கிற படத்துக்கு போய் 10 நிமிஷத்தில் நான் வெளியே வந்துட்டேன். என்னால் முடியல படம், என்னால் பயம் எல்லாமே சந்தேகம். ஏன்னா யூடியூப்ல பார்ப்பேன், இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கிட்னி ஃபெயிலியர்னுவாங்க. அந்த சிம்டம்ஸ் எனக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் எனக்கு இந்த லிவரில் ப்ராப்ளம் இருக்குன்னு யூடியூப்ல சொல்லுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 6 மாதம் நான் ஃபோன் அட்டன் பண்ணல. யாரோடைய ஃபோனும். எவ்வளோ பிஸ்னஸ் நான் லூஸ் பண்ணேன் தெரியுங்களா? ஃபோனே அட்டன் பண்ணல, சோஷியல் மீடியாவே போல. என் ஒய்ஃபை பார்க்க முடியல, என் பிள்ளைங்களை பார்க்க முடியல, என் கிராண்ட்சனை பார்க்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல. நான் நடிப்பேன், ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தா அப்படியே நான் சிரிக்கிற மாதிரி நடிப்பேன். அது அப்படியே தெரியும். நான் வெயிட் வேற லூஸ் ஆனதுனால, ஃபேஸ் வேற டல்லா இருந்ததுனால எல்லாரும் என்கிட்ட வந்து என்ன உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஆரம்பிச்ச உடனே என்ன எனக்கு பயம் ஆயிடுச்சு. உண்மையாவே நான் கேன்சரே இல்லாம கேன்சர்ல இருந்திருந்தேன் ராஜீவ். கிட்னி ப்ராப்ளம் இல்லாம நான் கிட்னி ஃபெயிலியரா இருந்திருந்தேன் 6 மாசம். லிவர் நல்லா இருக்கிற லிவர், ஆனால் நான் லிவர் ஃபெயிலியராக நான் இருந்திருந்தேன். இதெல்லாம் சொன்னால் புரியாது உங்களுக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ ஆன்சைட்டியோ ஏதாவது இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது ட்ரக் அடிக்டாக ஏதாவது இருந்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே கோ டு எ சைக்காட்ரிஸ்ட்.
எனக்கு கடவுளுக்கு அப்புறம் என்னுடைய நான் தேங்க் பண்ணுறது வந்து என்னுடைய டாக்டர் தான், சைக்காட்ரிஸ்ட்டுக்கு தான். நான் கரெக்டான நபீல் யூ ஆர் ஆல்ரெடி லேட் பட் ஸ்டில் யூனோ யூ கேம் சொல்லி எனக்கு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணார். கம்ப்ளீட்டாக என்னை டயக்னைஸ் பண்ணி மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணார். அதனால் எந்த ஹெல்த் இஷ்யூ, நீங்கள் லவ்வில் ஏதாவது சின்ன வயசில் ஏதாவது ஒரு செக்ஷுவலி யாராவது உங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை லவ்வில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். எப்படி நீங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, நீங்கள் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க. ஆனால் என்னதான் நீங்கள் ஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் மென்டல் ஹெல்த் சரியில்லைன்னா யூ கேனாட் என்ஜாய் எனிதிங் ராஜு. நான் காரை திறந்து குதிக்க பார்த்துருக்கேன், கிணத்துல விழ பார்த்துருக்கேன். நான் தனியாகவே இருக்க மாட்டேன், ரெவியம் கூடயே நான் வச்சிருப்பேன், பக்கத்திலே இருக்கணும்னு பயமா இருக்கு எனக்கு. நான் ஏதாவது பண்ணிடுவேணும்னு, நான் ஏதாவது பண்ணிடுவேணும் பயமா இருக்கு. தூக்கம் வராது. 4 நாள் 5 நாள்லாம் தூங்காம இருந்திருக்கீங்களா நீங்க? நான் தூங்காம இருந்திருக்கேன். பட் இன்னைக்கான நான் very strong. என்னை எதுவும் பண்ண முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. I came out 100%. I came out. Are you completely out of it? 101%. And I can handle any kind of anxiety now, any kind of depression, any kind of disorder. I can handle now. எது வந்தாலும் நான் நீயா நானா பார்த்துக்கலாம், வா பார்த்துக்கலாம்டா, வாடா நீ பெரிய டிசார்டரா, வா பார்த்துக்கலாம், நீயா நானா பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மெடிக்கேஷன். நான் இன்னொன்று கைண்ட் ஹம்பிள் ரிக்வஸ்ட், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜோசியக்காரங்கிட்டையும் இந்த மந்திரவாதிகிட்டையும் கூட்டு போயிடுவாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. திருட்டு பசங்க, இந்த ஜோசியக்காரர்கள் மந்திரவாதிகள் உங்க வசதியை தான் பார்ப்பாங்களே தவிர உங்க பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க. உறிஞ்சி எடுத்துருவாங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு மயிரும் பிரயோஜனம் இல்லை. they cannot help you in any way. Only doctor, God, doctor. So நீங்க சொல்றீங்க it's purely because of the medication that you are back to a stronger than ever situation than before. Yes. Sir, but actually you're a human being. No matter how much courageous and motivated you are, கடவுள் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, நடுவுல வந்து நீங்க இருக்கீங்க சார். In this person, give me an honest answer, sir. Motivation இருக்கு, passion இருக்கு, பயமும் இருக்கு சார். There is a sense of fear that something might happen. You have a fear that maybe you'll go back to that. So இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து what is the fear you have and what did that anxiety disorder teach you, sir? Because நீங்களே சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு ஃபெயிலியர்ல வந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். அது பிசினஸ்ல சார். இப்போ வாங்க நம்ம பேசலாம் வாழ்க்கை பத்தி சார், லைஃப் பத்தி, ஹெல்த் பத்தி, which is more important. What did that anxiety disorder teach you? Don't be attached to people. Don't be connected to people. Don't be affected by family. What did it teach you? And what is your fear today, sir? It taught me be connected. It taught me be connected with the family. It taught me be connected with the siblings. It taught me be connected with the friends. You know, I used to run for money. I used to miss my family, miss my friends, miss my, everybody. It taught me. ஏன்னா நான் கொஞ்சம் இவங்களோடலாம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், மேபி இந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் ஆகிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் எதையுமே ஷேர் பண்ண மாட்டேன். என்னுடைய பிரச்சனைகளை யாருக்கூடையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஆக்சுவலி என்னுடைய ஃபேமிலியிலேயே பலருக்கு உங்கள் சேனல் மூலியமாக தான் தெரிய போது நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணன்றது. சீரியஸ்லி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்க போகிறாங்க, இப்படியா நபீல் ஏன் என்கிட்ட சொல்லன்னு கேட்க போகிறாங்க, இன்க்ளூடிங் மை ரிலேட்டிவ்ஸ், சிப்ளிங்ஸ், பிரதர், சிஸ்டர், எப்படி நோஸ். Would I be in the right way to conclude this part? Don't get me wrong, sir, but இது வந்து என்னோட understanding that I'm a huge admirer of what you have said in your journey. You are a successful entrepreneur, but maybe you're not so successful individual, sir. You're not as happy as you want to be. You are rich, you are successful, you are proud, but you are also selfish. That time you did not give the time to your family, you did not care for your family. Did you go too far ahead and not care behind the people who actually mattered to you? இப்போ regret இருக்கா sir? Regret இருக்கு. I agree with you 100%. You're right. அதனால தான் இப்போ I'm spending more time with my family, especially I'm spending more time with my grandson, my children, my daughter, நிறைய ஊருக்கெல்லாம் together we are going. முதல்லலாம் பிஸ்னஸ்னு இருந்தேன். I agree with you, Raju. I agree with you. So do you think இன்னைக்கியோட ஜென்ரேஷன் should before thinking ஒரு பேஷன் இருக்கணும்? நீங்க சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப அழகான வார்த்தை சார். அந்த வெறி, அந்த ஃபயர், அந்த மோட்டிவேஷன். சம்டைம்ஸ் தானே சார் பேஷன் அவ்வளோ இருக்கு,
நீங்க அந்த பேஷன் மட்டும் பார்த்தா உங்க லைஃப் வந்து பாய்சனா மாறுது சார். ஸ்லோலி இட் டெவலப்ஸ் அண்ட் இட் ஈட்ஸ் யூ ஒன் டே. வெரி ட்ரூ. நான் செஞ்ச மிஸ்டேக், I didn't give time to my family. I thought what all I'm earning is all for them. பட் நேரம் கடந்து ஏன்னோ அந்த குழந்தையா இருக்கும்போது என் பசங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு பணம் தேவையில்லை, என்னுடைய லவ் அண்ட் டைம் தான் தேவை. என்னால் கொடுக்க முடியல. இப்போ என்னால் போய் அந்த ஏஜ் அவங்களுக்கு எல்லாருமே பெரிய பசங்களாகிட்டாங்க, என்னால் கொடுக்க முடியல. ஸோ த்ரூ திஸ் திங் நீங்கள் பணமும் சம்பாதிக்கணும், குடும்பமும் சம்பாதிக்கணும், குடும்பத்தோடைய அன்பையும் சம்பாதிக்கணும். Very good question. Thank you so much for asking me this question. Oh, lovely. And I'm so happy that I have someone who doesn't want to only speak about success or failure, but speak about the mind, dejection and regrets. It's very good to have you. இன்னைக்கு வந்து சார் சக்ஸஸ் வேற விஷயம், ஆண்டர்பிரினர்ஷிப் வேற விஷயம் இருக்கு. இது நடுவில் வந்து ஒரு முக்கியமான ஜெம் இருக்கு, கால் லைஃப் சார். லைஃப் லெசன்ஸ் வந்து நீங்க இம்பார்ட் பண்றீங்க இன்னைக்கு. சார் மணி இது வந்து is such a big problem, can't live without it. But if you have too much of it, it's actually a problem. And the desire and the I like this word we are using today. So, what is the role of money connected to happiness and success? Because if you say money is not important, people will not agree with you, sir. People are working and striving for money, which will help them get happiness, which for them is success. So, what is the role of money in this? Actually, lifeல சக்ஸஸ் அப்படின்னா பணம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பல வருஷமாக. பணம் சம்பாதிச்சிட்டுன்னா சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம், நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் சந்தோஷம்தான் இருக்கிறதுலையே முக்கியம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு. இன்றைக்கி கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவனோட ரோட்டில் இருக்கிற குறிக்காரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். பணம் ரொம்ப அவசியம்தான். பணம் ஒரு மாதிரி சந்தோஷத்தையும் போதையும் கொடுக்கும் தான். ஆனால் அதை விட சந்தோஷம் ஃபேமிலி, பிள்ளைகள். சின்னதில் நிறைய அவங்களை மிஸ் பண்ணிட்டேன். அவங்க கூட டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ என் பையன் சுட்டி காட்டுறான், நீ என்னை சின்னதில் என்னை லவ்வே பண்ணல, நீ வந்து என்னை கேரே எடுத்துக்கல, நான் அவங்களுக்காக தான் ஓடினேன். பட் அவங்க ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு அந்த ஏஜில் என்னுடைய ப்ரெசன்ஸு, என்னுடைய லவ் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களா, அது திருப்பி கிடைக்கல. ஏன்னா பணம்னு ஓடிட்டேன். பணம் என்ன, பணத்தை சாப்பிடவா முடியும்? முடியாது. பணம் தேவைதான். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், கோடியே சம்பாதிக்கணும். நிறைய பேர் பேராசைப்படுறேன்னு சொல்லுவாங்க. பேராசைப்படுங்க, அப்போ தான் ஆசைப்படுறது கிடைக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும், எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் சம்பாதிக்கிறேன்ற பேரில், கோடீஸ்வரன் ஆகணுன்ற பேரில், உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்கணுன்ற பேரில் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் விட்டுறாதீங்க. வயசு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கிடைக்காது. இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம், இன்னொரு ஹோட்டல் ஓபன் பண்ணலாம், இன்னொரு ஐடியா உருவாக்கலாம். பட் திருப்பி அந்த மொமெண்ட்ஸ், மெமரிஸ், டைம், ஏஜ் கிடைக்காது. அண்ட் த ப்ராப்ளம் இஸ், இது எல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த ஃபீலிங் ஆகும். we never learn at that time. நான் இன்னைக்கு சொல்றேன் ராஜீவ், சொல்றது கேட்டுக்கோங்க. நீங்க பிசினஸ் போறீங்களா, ஃபேமிலியோட போங்க, ஃபேமிலிக்கு டைம் கொடுங்க, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தால் நீங்களும் சேர்ந்து போங்க, குழந்தை சந்தோஷப்படுவாங்க. நான்லாம் போனதே இல்லை ராஜீவ், பசங்க ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நான் என் லைஃப்ல போனதே கிடையாது. என் ஒய்ஃபை தான் அனுப்பிச்சு விடுவேன். So if God gives you an opportunity, நீங்க அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, கடவுள். If God gives you an opportunity, you will give me an honest answer, sir, please. You will remain that poor boy who you were, but you will have a family who's happy with you. Or would you rather be in this situation where you have a lot of power, lot of influence on the people, the strangers and public love you very much, but you never had the quality time of your family? இது நடுவில் வந்து ஐடியல் சிச்சுவேஷன் இஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். அது இல்லை, இது இல்லைன்னா அது. would you leave all of this and say, I just want my family but a poor house is okay? Are you okay with that? You ask me honestly, இது அது இல்லைன்னா அது அப்படின்னா நான் என் ஃபேமிலிக்கு டைம் தான் கொடுப்பேன், ஃபேமிலிக்கும் பிள்ளைங்களுக்கும். ஏன்னா இன்னைக்கு என் பையன் கேட்குறான், he's 27 years old, he's asking me, why you didn't love me அப்படின்னு கேட்குறான்.
நான் கேட்குறான், அழுகுறான். You have no answer for this one. I don't have the answer. To set a restaurant வந்து answers இருக்கலாம், but to give him what he's asking you, it's no answer. பணம் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனால் அந்த ஏஜில் அவன் எதிர்பார்த்தது என்னால் கொடுக்க முடியலையே. And that's a very courageous thing to say, that the entire life வந்து the path I was on, maybe அந்த path தவறா இருந்தது. The route I took or the journey I took itself was wrong. I learned a lot. I'm trying to do my best, but maybe you are telling everybody the mistake I did, don't do. And everybody who comes on this chair will always say, நான் என்ன பண்ணிருக்கேன் அதே மாதிரி நீங்க பண்ணணும், நான் எப்படி சாதிச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்க சாதிக்கணும். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ராஜீவ். நான் சொல்றதுல என்ன இருக்கு, நான் உண்மையை தவிர எதுவும் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். லைஃப்ல நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியை, எங்கள் பிரதர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என் சிஸ்டரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, என் ஃபேமிலி ஒய்ஃபோட, என் சில்ட்ரனோட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்திருக்கேன். பணம் எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. பணம் தேவைதான் லைஃப்பில். ஆனால் இன்னைக்கு நான் வந்து என்னோட கடவுள் எனக்கு கிராண்ட்சன் கொடுத்துருக்கான். ஐம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் மை கிராண்ட்சன் அண்ட் ஐம் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் வித் மை ஃபேமிலி ஆல்சோ. நோ வி ஆர் ட்ராவலிங் டுகெதர் ஆல் ஓவர் த வேர்ல்ட். Even now I just came back from Malaysia. For our entire family, my son, my daughter, my son-in-law, my wife, my grandson and me, all of us. And I have decided yearly 3 to 4 times we must travel together. And I realize then you feel like a rich man, sir. Today I am rich. Yeah. Today I am rich. Not only because I realized I spend most of my money to poor people. I spend most of my money to people who are working with me. I take care of them. And when I started give them, if I say I used to give from the beginning, no. That means I am lying. I started giving from some years back. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் ஃபேமிலி கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என் கிராண்ட் சன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டுடே ஐ எம் ஹாப்பி. பட் இருந்தாலும் அந்த மனசில் அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. காரணம் சின்ன வயசில் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கு ஏதாவது பரிகாரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா டெஃபினட்டாக ஐ வில் கோ பேக் அண்ட் ஸ்பெண்ட் மை என்டையர் லைஃப் வித் மை சில்ட்ரன் அண்ட் மை வைஃப் and make them happy. But maybe one thing that you've also done, sir, you've given families a lot of celebration occasions at your restaurants. And நிறைய families வந்து birthday க்கு, anniversary க்கு, and the first job க்கு, and the நல்ல marks க்கு, they come to your place and they celebrate it, which is also a way of uniting families. Correct. Sir, for what is the myth of a food business, sir? ஃபுட் பிஸ்னஸ் பார்த்தா they say first of all short shelf life தான் இருக்கு. 1 yearக்கு வந்து கூட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் போயிடும். ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் ஃபுட் குவாலிட்டியில் வந்து மெனி ரெஸ்டாரண்ட்ஸ் அரவுண்ட் த கண்ட்ரி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில மைண்ட் செட்ஸ் ஆர் மித்ஸ் இருக்கு சார். உண்மை அது. வாட் இஸ் த ட்ரூத்? வாட் யூர் சேயிங் இஸ் 100% ரைட். ஏன்னா மோஸ்ட் ரிஸ்கியஸ்ட் பிஸ்னஸ் டுடே இஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் தான். நிறைய அதிக ரிஸ்க் இருக்கு. ஏன்னா பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்கலாலும் காஸ்ட் ஆஃப் அந்த என்ன சொல்றது, ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சேம் தான். ரெண்ட் குறையாது. ஸ்டாஃப்ஸ் ஃபுல் டீம் ஆஃப் பீப்புள் வச்சாகணும். பிஸ்னஸ் நல்லா நடந்தால் நிறைய ப்ராஃபிட், பிஸ்னஸ் கம்மியாக நடந்தால் ரொம்ப ரொம்ப லாஸில் போயிடும். அண்ட் மெனி பீப்புள் காம்ப்ரமைஸ் ஆன் டேஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் மோர் ப்ராஃபிட். அதனால அது அவங்களாம் தே ஆல் ஃபெயில். இன்னைக்கு 10% தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதில் 1% தான் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னைக்கு கிரேஸ் ஆஃப் ஹார்ட் 15 வருஷத்தில் 15 பிரான்ச் இருக்கு. 2030 100 பிரான்ச்சஸ் ஆரம்பிப்பேன். அது காரணம் என்னன்னா, நான் ஐ டூ மை பிஸ்னஸ் வித் லவ், பேஷன். அது எனக்கு என் உயிர். அது என் உயிர். ஐ ட்ரீட் மை ஸ்டாஃப்ஸ் லைக் மை ஒர்க்கிங் பார்ட்னர். ஐ டோன்ட் treat them like my staffs. I treat them like my boss. They are my boss. I take care of them nicely, so they can take care of the customers nicely. I don't compromise. இன்னைக்கு சீ ஃபுட் வருதுன்னா எந்த காரணத்துக்கு கொண்டு லிமிட்டாக வாங்குவேன். ஃப்ரிட்ஜில் ஏற்றுற கதையே கிடையாது. அப்படி இருந்தாலும் நிறைய சப்ளையர் பண்ணுற மிஸ்டேக்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ ஐ அப்பாலஜைஸ் டு த கஸ்டமர். இட் ஹேப்பன். 100 மீனில் 4 மீன் வந்து கொஞ்சம் பழசு உள்ள தள்ளி விட்டுருவானுங்க. நம்மளுக்கு தெரியாது 100 இருக்குல்ல, ஒன்னொன்னும் அமைக்கி பார்க்க முடியுமா? முடியாது. நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் சேலஞ்ச், அதிகமான சேலஞ்ச் வந்து ரெஸ்டாரண்ட்ல, அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லேயே மிக அதிகமான சேலஞ்சஸ் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல. அந்த சேலஞ்சை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் சே இட் இஸ் அ ப்ராப்ளம், ஐ சே இட் இஸ் அ சேலஞ்ச். ஐ லவ்
சேலஞ்சஸ். Fantastic. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருந்தா ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன். சின்னதா ஆரம்பிச்சு பெருசு பண்ணுங்க. பெருசா ஆரம்பிச்சீங்கன்னா ரிஸ்க் அதிகம். சின்னதா ஆரம்பிச்சு கிவ் த பெஸ்ட் ஃபுட், பெஸ்ட் பண்ணி ஸ்லோலி ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் வெரி லெஸ். அது வந்து ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கு நீங்க வந்து உங்க சக்சஸ்க்கு for 7 months you waited without any customer, without any profit, sir. டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் டைம் அண்ட் திஸ் டைம் வந்து ஒரு வார்த்தை இருக்கு சார், பேஷன் இப்போ கூட இருக்கு, பேஷன்ஸ் இன்னைக்கு இல்ல. Nobody will wait for 6 months, we will wait for 6 days, sir. 6 ஹவர்ஸ்ல வந்து ரீல் வைரல் போனோம், 6 டேஸ்ல வந்து ரிசல்ட்ஸ் வேணும். Nobody waits for 6 months. இன்னைக்கியோட ஆண்டர்பிரினர்ஸ்க்கு whether food business, whether AI, whether media, whether anything, sir, what is your advice to youngsters? இந்த startup culture ஒரு இருக்கு சார் இப்போ. They don't want to work under a boss. They want to be the boss. Yes. So what is your advice to youngsters? Is it good to follow your passion? Do you think learn and then imply it? What is your advice? See, இது வந்து ரஜினிகாந்த் படம் இல்ல, ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. இட் இஸ் இம்பாசிபிள். ஷார்ட்கட்ல சக்சஸ் ஆகவே முடியாது. Very few percentage make profit from that first month itself, but most of them must wait. It will take time. Patience is very, very, very important. And some people, what they do, starting la kaatra interest கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது பிஸ்னஸ் குறைஞ்சிரும். ஃபுட் பிஸ்னஸ்ல என்னன்னா எல்லாருமே அவங்க ஃபுட்டு புதுசா இருந்தா ட்ரை பண்ண வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேல்ஸை பார்த்தோன்னா சூப்பர்டா, இப்படி ஒரு ஈஸியார்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடலாம்டா, இந்த காரை வாங்கிடலாம்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் மந்த் பிஸ்னஸ் பார்த்து அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% குறையும், அப்புறம் கொஞ்சம் குறையும், அப்படி கொஞ்சம் குறையும், அப்படியே குறைஞ்சுதான் திருப்பி நீ கன்சிஸ்டண்டா இருக்கணும். கன்சிஸ்டன்ட் ஒர்க்ல மட்டும் இல்லை, டேஸ்ட்லையும். ஆரம்பிச்சு மூடினா கதை கந்தல். அதே மாதிரி டேஸ்ட்லையும் டேஸ்ட் கன்சிஸ்டண்டா இருக்கணும்னா நீ ஸ்டாஃபை நல்லா பார்த்துக்கணும். ஸ்டாஃபை திட்டுறதோ அவங்க நீ சம்பளம் கொடுக்கன்றதுனால உன்னோட அடிமைகள் கிடையாது. அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நேரத்துக்கு சம்பளத்தை கூடியா. முதல்ல நான் ஒரு ஒரு டாக் ஷோக்கு போயிருந்தேன். நானே பார்த்தேன் அந்த ஷோ சார். நீங்க போனீங்க, ஸ்டார் விஜய்க்கு ஷோ இருந்தது, நீயா நானா, ஹோஸ்ட் இருந்தது கோபிநாத். அங்க என்ன ஆச்சு சார்? மோசமான ஆளா இருக்காரு. ஃபெயில் ஆனவங்கலாம் ஒரு பக்கம், சக்சஸ் ஆனவங்களாம் ஒரு பக்கம். நான் சக்சஸ் ஆனவங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். என்ன ஃபெயில் ஆனவங்க 90% வந்து அவங்க பிளேம் பண்றது ஸ்டாஃப்ஸ் தான். ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அது பண்ணிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட 4 பேர் ஒர்க் பண்ணாங்க, இன்னைக்கு 400 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 4 பேர் தான் 400 பேரே கொண்டு வந்தாங்க. இந்த 400 பேர் தான் எனக்கு 4000 ஸ்டாஃப் கொண்டு வர போறாங்க. ஏன் என்கிட்ட இருந்து யாரும் போலையே? 25 வருஷமா இதை உட்காந்துருக்காரு. என் டிரைவரா சேர்ந்து செக்ரட்டரி ஆகிருக்கிறாரு இவரு. என்கிட்ட எல்லாமே 25 வருஷம் நீங்க நினைக்கலாம். 15 வருஷம் தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு எப்படி. நான் ஒரு சின்ன ஓமனி வச்சிருந்தேன். அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணும்போது வால்ல போஸ்ட் ஓட்டணும்ல, ரியல் எஸ்டேட் இவ்வளோ சதுரடிக்கு இவ்வளோ ரேட்டுன்னு மைதா மாவை கலந்து கொடுப்பார் அவர் தான். ஒட்டிட்டு நைட்டு ஓமனில போய் அந்த எந்த ஏரியால ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் இருப்பாங்க, நான் புரோக்கர் தான், அந்த போஸ்டர் ஒட்டிட்டு தொடர்பு கொள்ளுவோம், என் நம்பரை போடுவேன். நானும் அவரும் தான் நைட்டை உட்காந்து ஒட்டுவோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒட்டுவோம், ஈசிஆர்ல அந்த பாண்டிச்சேரி பக்கத்துல போய் ஒட்டுவோம். இந்த மாதிரி தள்ளி திண்டிவனம் தெரியுமா உங்களுக்கு? திண்டிவனத்துக்குள்ள போவோம். அங்க போய் அந்த ஊர்ல ஃபுல்லா அந்த ரோடு பஸ் போற இடத்துல ஒட்டுவோம் நைட்டு. அதுக்குன்னு ஒரு ஓம்னி வச்சிருந்தேன், அது ஓட்டுறதுக்கு தான் இவரை வச்சிருந்தேன். இது ஒரு மாதிரி இருக்கே, நல்லா இல்லையே இது. ஏதோ ஒரு கவுண்டர் மணி படத்துல இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்கான்ற மாதிரி நான் ஒரு ஓமனி வச்சிருந்தேன். அந்த ஓமனியை ஓட்டுறதுக்கு இவரை வச்சிருந்தேன். அவரை யார் வச்சிருந்தாரு எனக்கு தெரியாது. அப்படி அந்த ரியல் எஸ்டேட்ல இருந்து இவர் என் கூட இருக்காரு. 25 வருஷம் ஆயிடுச்சு. இவர் நான் வர்றதுக்கு 10 வருஷம், அதாவது ரெஸ்டாரண்ட் பிசினஸ்க்கு வர்றதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வராரு. அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட இருக்காங்க. என்கிட்ட டே 1ல இருந்து இருக்கிறவங்க அப்படியே தான் இருக்காங்க. ஓகே, சோ அந்த ஷோல வந்து ஸ்டாஃப் ஓடி போயிட்டான், ஸ்டாஃப் சரியில்லை. நீங்க உங்க ஸ்டாஃபை நல்லா வச்சுக்கிட்டா அவன் ஏன் ஓடி போறான்? நீங்க உங்களுக்கு வருமானம் வருதோ அவங்க பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு நாளுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அவங்க சோறு சாப்பிட வேணாம். உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு தட் இஸ் யுவர் ப்ராப்ளம்.
1ஆம் தேதி தரேன்னு சொன்னா 1ஆம் தேதி கொடுக்கணும். அவங்க கடன் வாங்கி வச்சிருப்பான், அது கமிட்மெண்ட், அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவன் வட்டி காசு வாங்கியிருப்பான், இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும். அவனை நல்லா ட்ரீட் பண்ணு. நீ பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு கஞ்சி கொடுத்தா, நீ ஜூஸ் குடிக்கிற, உன் ஸ்டாஃப் தானே 2 ஆர்டர் பண்ணா என்ன உனக்கு? நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ஜூஸ் உனக்கு ஜூஸ், இவங்களுக்கு என்ன தண்ணி, அவங்க என்ன கொத்தடிமையா? ட்ரீட் them equally. They will not go. They will do their best to improve your business. கோவம் வந்ததுக்கு எனக்கு. எல்லாரும் ஸ்டாஃப் சரியில்லை. நீ சரியில்லையா? ஸ்டாஃப் எல்லாம் நல்லதா இருக்காங்க, நீ சரியில்லை. அவசரப்படாத, பேஷன்ஸோட இரு. சக்சஸ் ஆகும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு. யூ வில் வின், யூ வில் சக்சீட். அவசரப்படாத. பிசினஸ்ல பேக்கப் வச்சுக்கோ. பேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 10 லட்ச ரூபா நீ இன்வெஸ்ட் பண்றியா பிசினஸ்க்கு, ஒரு 2-3 லட்ச ரூபா பேக்கப்புக்கு வச்சுக்கோ. ஏன்னா வியாபாரம் நடக்கலனாலும் சம்பளம் கூடியா, வியாபாரம் நடக்கலனாலும் வாடகை கொடு. நீ வேலையை விட்டுட்டு நீ பிசினஸ் ஆரம்பிக்கிற, பிசினஸ் நடக்கலன்னா குடும்பத்துக்கு சாப்பாடு போடணும்ல, அதுக்கு ஒரு பேக்கப் வை. ஒரு 6 மாசம் 8 மாசம் குடும்பம் முக்கியம் இல்ல. இல்லைன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும். இவனை நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எனக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறான்னு நீ பிசினஸ் பண்றியா, என்ன இளவு பண்றியா, அவளுக்கு அவ அதை பத்தி கவலைப்பட மாட்டான். அவளுக்கு தேவை, அவளுக்கு வீட்டை சமாளிக்கணும்ல, குழந்தைக்கு சாப்பாடு போடணும்ல, கஞ்சி ஊத்தணும்ல. நீ பிசினஸ் பண்றேன்னு ஓடிக்கிட்டு இருந்தா யார் அங்க போடுவா? நீ ஓடினா அவ ஓடிடுவா வேற ஒருத்தனோட. அதான் நடக்குது இன்னைக்கு. நீ பிசினஸ் பணம் நீ இந்த பக்கம் ஓடுவ. பேசுறதுக்கு நேரம் இல்ல, சோறு போடுறதுக்கு வக்கில்ல, அவ வேற எங்கேயாவது ஓடிடுவா. அப்புறம் என் பொண்டாட்டி போயிட்டான்னு ஒப்பாரி வைக்கிறது. நீதான் காரணம் அதுக்கு. என்ன பணமே வாழ்க்கை இல்லை. ஸோ கன்சிஸ்டண்டா இருங்க, பொறுமையா இருங்க, பேக்கப்போட பிசினஸ் பண்ணுங்க. முக்கியமா உங்க டீமை, கடவுளுக்கு அடுத்தது அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்கள நல்லா பார்த்துட்டாங்க, அவங்க நல்லா உங்களை பார்த்துப்பாங்க. Fantastic. Superb, sir. You are a man who has broken all the rules. The way you have handled life, the way you started your business. One final question, sir. Yeah. Have you broken the law also? Breaking the rule is a cool thing. Breaking the law is a wrong thing, sir. And இந்த மாதிரி ஒரு success story பார்க்கும்போது சொல்வாங்க rags to riches story, sir. It's a very inspiring story. Too good to be true is what we feel, sir. Let me ask you a question. Have you found a loophole in the law? Have you broken the law to climb the ladder? You're a dangerous guy. என்ன மாட்டி விட அழகா அப்பா, you're too good. ராஜு. நான் எத்தனையோ பேர் கூட உட்கார்ந்துருக்கேன். Honestly, Thank you. from my bottom of my heart நான் சொல்றேன், you're too good. Thank you. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கூட பேசுறதுக்கு. நான் இந்த மாதிரி ஓப்பன் அப் எங்கேயுமே பண்ணதில்லை. என் பர்சனல் லைஃப்ல நான் இன்வால்வ் ஆக விடவே மாட்டேன். நீங்க எல்லாம் நோண்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க. நான் தெரியாம நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், பட் தெரிஞ்சு நான் ஐ வில் நெவர் பிரேக் த லா. தெரியாம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, தடை செய்யப்பட்ட விலங்குகளை என்னுடைய ரெஸ்டாரண்ட்ல நான் வச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அது தடை செய்யப்பட்ட விலங்குகள், தடை செய்யப்பட்ட பறவைகள்னு எனக்கு தெரியாது. தெரியாம நான் தப்பு பண்ணியிருப்பேன். இன்னைக்கும் தெரியாம தப்பு ஏதாவது பண்ணியிருக்கலாம், தெரியாம நான் ஏதாவது பேசியிருக்கலாம். நான் கோவப்பட்டா கூட எனக்கு தூக்கம் வராது. நான் என் ஸ்டாஃப் கிட்ட சம்டைம் நான் கோவப்பட்டேன்னு வைங்க, நான் மேக்ஸிமம் கோவப்பட மாட்டேன். நான் கோவப்பட்டேன்னா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயோ தெரியாம, அது எமோஷனில், அது ஒரு கோவத்தில், ஒரு உரிமையோட தான் நான் பேசியிருப்பேன். ஆனால் அது அவங்க மனசு புண்படுத்தி இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற டைப் நான். ஸோ தெரிஞ்சு நான் தப்பு பண்ண மாட்டேன் ராஜீவ். ஆனால் நிறைய பேர் நான் தெரியாம செஞ்ச தவறுகளும் அதை இன்னைக்கும் சுட்டி காட்டுறவங்களாம் இருக்காங்க. நான் இறைவன் பயப்படுறேன், கடவுளை பயப்படுறேன். Being a good entrepreneur, you will find. But what is rarer today is a good human being. And that's what I have found sitting in front of you. I'm trying to. You are trying to be. You are. And you're making us also very good. இன்னும் நான் நிறைய என்னை மாற்றிக்கணும், இன்னும் நான் நிறைய கற்றுக்கணும். I'm trying. I'm learning. You're an honest man, you're a good human being, you're a fantastic entrepreneur, and most important is you don't have to give a speech to motivate people. Your presence itself has motivated a lot of us. Thank you very much, sir. Thank you for coming on Chennai. Thank you so much, Raju. Thank you so much. God bless you. Thank you, sir. This is Chennai Live, Radio Redefined.